தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மீன்களின் வகைகளை பொறுத்து விலை அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் கடந்த 15ஆம் தேதி முதல் 2 மாதங்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. இதன் காரணமாக பெரிய படகுகள் மூலம் கிடைக்கும் மீன்களின் வரத்து முற்றிலும் நின்றது. சிறு படகுகள் மூலம் பிடிக்கப்படும் மீன்கள் கர்நாடகா, கேரளா, மங்களூரு, மும்பை போன்ற பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்படும் மீன்களே தற்போது விற்கப்படுகின்றன. இதனால் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. சென்னையில் கட்லா மீன் 120 ரூபாய்க்கும், கடம்பா சிறியது 150 ரூபாய்க்கும், கடம்பா பெரியது 200 ரூபாய்க்கும், வஞ்சிரம் சிறியது 600 ரூபாய்க்கும், வஜ்ரம் பெரியது 800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வவ்வால் கருப்பு 600 ரூபாயாகவும், வவ்வால் வெள்ளை 900 ரூபாயாகவும் உள்ளது. 1 கிலோ 800 ரூபாய் வஞ்சிரம், சின்ன சங்கரா 200 ரூபாய், பெரிய சங்கரா 300 ரூபாய், சீலாலாம் 400 ரூபாய் 1 கிலோ. வாங்கிட்டு வந்து எப்படி விற்கிறதுன்னு தெரில, நாங்கள் எப்படி பிழைக்கிறதுன்னு தெரில. இந்த 2 மாதத்துக்கு போட்டுங்கெல்லாம் எப்போ இதோட 2 மாதம் பொறுத்து தான் போட்டெல்லாம் எடுப்பாங்க. அது வரைக்கும் நாங்கள் எப்படி பிழைக்கிறதுன்னு தெரில. ஜனமும் வரமாட்டேது வெயிலுக்கு, மீனும் இல்லை எங்களுக்கு. இந்த 60 நாள் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரில. கிழக்கு கடற்கரையில் கடைபிடிக்கப்படும் மீன்பிடி தடைக்காலமே தவறானது என்று வாதிடுகின்றனர் மீனவர்கள். மழைக்காலமான அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் மீன்பிடி தடைக்காலத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். கிழக்கு கடற்கரையில் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கோடை வெயில் நேரத்தில் மீன்கள் இனவிருத்தி செய்கிறதுன்னு சொல்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத வடிகட்டிய பொய். ஏன்னா மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அங்கே மான்சூன் பீரியடில் மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மீன் இனவிருத்தி நடக்குது. அதனால் அங்கே மீன் வளம் நல்லா இருக்குது. இங்கே இந்த கோடை வெயிலில் ஸ்கூல் பசங்களுக்கு விடுமுறை விட்டுருக்க மாதிரி மீன் பிடிக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. நாங்களும் இந்த மீன்பிடி தடை காலத்தை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் நமக்கு மான்சூன் பீரியடில் வைங்க. அந்த நேரத்தில் நாங்கள் பிடிக்கக்கூடிய மீன்களில் மீன் குட்டிகள், முட்டைகள்லாம் இருக்குது. அதனால் மீனவருடைய அறிவியல் பூர்வமாக நாங்கள் சொல்லக்கூடியதை அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இந்த மீன்பிடி தடை காலத்தை மாற்றி அமைக்கன்னு சொல்லி அகில இந்திய மீனவ சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கிறேன். மீன்பிடி தடைக்காலம் காரணமாக 5000 முதல் 15000 விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் மீனவர்கள் வருவாய் இழந்துள்ளனர். தடைக்காலம் 61 நாட்களாக உள்ள நிலையில் ஒரு நாளைக்கு 500 வீதம் 30,000 ரூபாய் உதவித்தொகை தர வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தடைக்காலம் அமலுக்கு வந்த 5 நாட்களிலேயே மீன்களின் விலை கிலோவுக்கு 25% மேல் அதிகரித்துள்ளது. இனிவரும் நாட்களில் விலை மேலும் உயரும்.